ரொம்ப நாளை ப்ரோ என்னுடைய எக்ஸப்ட் பார்த்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ என்னத்துக்கு பண்ணுவாங்க. இன்றைக்கான வீடியோ ஒரு சின்ன பயணம் ஒன்று வெளியாகிறேன். என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய கல்முனை மச்சாங்காரனும் நான் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வர எங்க சரி போகண்டான்னு சொல்லியிருந்தான். அதுக்கு என்ன நீ வா நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களும் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுலயும் வார ஃப்ரெண்டுங்க யாருமே வீடியோக்குள்ள வாரத்துக்கு விருப்பம் இல்லை. அதனால அவங்க எல்லாரையும் ஸ்கிப் பண்ணிடுறான்னு சொல்லி நேரத்தோடய அவன் சொல்லிட்டான். அதனால இந்த வீடியோல எந்த இடத்துலயுமே அவனுடைய ஃப்ரெண்டுங்க நீங்க சந்திக்க முடியாது. சரி இப்ப அப்படி எங்கடா போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப வெளியாகி போயிட்டு இருக்கிறது நம்ம பத்தியிலுக்கு தாங்க. சரின்னு சொல்லிட்டு பயணத்துக்கு இடையில ஒரு சின்ன ஒரு இடைவேளை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இடையில ஒரு கடையை பார்த்து நிப்பாட்டி சோடா போத்தலையும் வாங்கிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் எடுத்துக்கிட்டு போனோம். வாங்கிட்டு போன சோடா போத்தலையும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல நிழலா பார்த்து நின்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க இருந்து வெளியாக தொடங்கிட்டோம். அங்க இருந்து சடசடன் ரெடி ஆயிட்டு திருப்பியும் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்க போயிருக்க சீசன் ஃபுல்லாவே வெள்ளாம வெற்ற சீசன் வந்தால ஃபுல்லாவே பாலைவனத்தப்படதாங்க இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு மண்டை காஞ்சி போயிருக்கும் போதாங்க எங்களுக்கு இந்த கடத்தன் பட்டுச்சு. அப்படி என்ன சாமான்டா இவ்வளவு ஹை பேத்தி சொல்றேன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்படியான சிச்சுவேஷனுக்கு நமக்கு தேவையான சாமான் தண்ணி சத்துல சாமான் மட்டும்தான். நம்மளுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இந்த கடை வந்துச்சு. என்னென்ன சாமான் இங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நல்ல தரமான இளநியும் தரமான நொங்கும் தாங்க இந்த கடையில எங்களுக்கு கிடைச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் 2 நொங்க வாங்கி சாப்பிட்டேன். ஒரு காலத்துல பல காடு மேடு ஏறி சொந்தமா நொங்கு வெட்டி தெரிஞ்ச கதையெல்லாம் இருக்கு. எப்படி இருக்கு இங்க பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஓட்டையை தோண்டி வச்சிருக்கேன். இந்த இடம் எப்படியான இடத்துல அமைஞ்சிருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. 2 பக்கமும் ஒரு சின்ன குடிசை கூட இல்லாத ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு கடை வந்து அமைஞ்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியாகி ஒரு வழியா புத்திகளுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாங்க புத்திகளுக்கு வந்து சேர்ந்த டைம் சரியா லுகர் டைம் வந்ததால புத்திகள் பெரிய பள்ளிவாசலுக்கு கரெக்டா வைக்கல விட்டுட்டு அங்க லுகர் தொகையை முடிச்சுட்டு இந்த பள்ளிவாசலை புத்திகள் பெரிய பள்ளிவாசல் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி மிகவும் பிரம்மாண்டமும் அழகாவும் கட்டியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நாங்க எல்லாரும் வழியாக தொடங்கிட்டோம். அடுத்தது என்ன சாப்பாடு டைம் தான். சாப்பாட்டுக்கு ஒரு கடையை பார்த்து நல்ல சாப்பாட்டையும் வாங்கிட்டு அங்க இருந்து வழியாகிட்டோம். சாப்பாடுலாம் வாங்கிட்டு நாங்க வந்திருந்தாங்க அந்த சவுக்குத்தோப்புன்னு சொல்லி இந்த இடத்துக்கு தான். இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்கு. அந்த விகாரோட பேரை வச்சு நீங்க சொல்லியிருந்தாங்க. அந்த பேரெல்லாம் மறந்து போயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க இருந்து கடல் சைட்டுக்கு ஒரு சின்ன நடையொண்டையும் போட்டுட்டேன். கொஞ்ச நேரத்தில அங்க இருந்து வெளியாகிட்டு வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறதுக்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்து நாங்க வெளியாகிட்டோம். அடுத்ததான் நாங்க போனோம்னாங்க கொட்டுக்கல்னு சொல்ற இந்த இடத்துக்கு. இந்த இடம் நான் எத்தனை வாட்டி பொத்திகளுக்கு வந்திருந்தேன். இந்த ஒரு இடத்துக்கு நான் வந்ததே இல்லைங்க. இதுதாங்க என்னோட ஃபர்ஸ்ட் டைம். உண்மையை சொல்ல போனா இப்படி ஒரு அழகான பிளேஸ் பொத்திகள் இருக்குன்னு சொல்லி எனக்கு இன்றைக்கு தங்க முதல் தடவையா தெரியும். வீடியோ பாக்குற நீங்க இந்த இடத்துக்கு நீங்க ஏற்கனவே வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. பொதுவில் இதை மாதிரி பாக்கிறதுக்கூடிய இடங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கட்டாயமா கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அங்கேயும் நான் போய் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்றேன். சொல்ல மறந்துட்டேன், இந்த இடத்துக்கு வரதுக்கான முழு ரோட்டுமே ஒரு ஆஃப் ரோட் ரைடா தான் இருக்கும். வார நீங்க கவனமா சேஃபா வந்துக்கோங்க. அங்க இருந்து வெளியாகி போயிட்டு இருக்கும்போது அங்க இந்த சம்பவம் ஆச்சு. அப்படி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நான் வீடியோல முதலே சொல்லியிருந்த மாதிரி என்னுடைய எக்ஸை தாங்க நான் பார்த்திருந்தேன். மனசெல்லாம் ரொம்ப வேதனையா இருந்துச்சுங்க. எக்ஸ்ன்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்ல. நான் என்னுடைய பழைய பைக்கை தாங்க நான் எக்ஸ்ன்னு சொன்னேன். நான் என்னுடைய பழைய சேல் பண்ண பைக்கை தாங்க நான் போன இடத்த நான் பார்த்திருந்தேன். அங்க இருந்து சுத்தி வீடியோ எல்லாம் எடுத்துட்டு நாங்களும் அங்க இருந்து வெளியாகிட்டோம். சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஊருக்கு வெளியாக போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். எங்கன்னு சொல்லி சரியா பாருன்னு சொன்னா, பொத்தியில் போர்டர்ல இருக்கிற பாலத்துக்கு கீழே தாங்க. பொத்திவிலுக்கு போகும்போது சரியா இந்த இடத்த கவனிக்கலங்க, வரும்போது தான் கவனிச்சிருந்தோம். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பாலத்துக்கு கீழே இருக்கிற வாய்க்கால்ல ஃபுல்லாவே முதலையால சூழப்பட்டிருந்துச்சு. அங்க இருந்து கொஞ்சம் நேரம் சேஃபா பார்த்துட்டு அங்க இருந்து வீட்டுக்கு திரும்பிட்டோம். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களை தொடர்ந்து நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். அதுங்க எல்லாத்தையும் பாக்குறதுக்கு மறக்காம நம்மளுடைய MG Vlog சேனல்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.